இது பெரிய பீஸாக கிடச்சிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த பீஸ்லாம் நமக்கு தேவை இல்லை. பட் வந்து இதை உடனே தூக்கியும் போடக்கூடாது. ஒரு ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஃபேப்ரிக்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஓரமாக எடுத்து போட்டுடலாம். இப்போது இந்த பீஸ் ஓகே, இந்த பீஸை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்தையும் நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இது நம்ம நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக்கு கட் பண்ணோம்ல அந்த பீஸ். நம்மளோட ப்ளவுஸ் ஹைட் வந்து கீழேயும் நமக்கு ஒரு ஷேப்பாக இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஊக்கு பட்டி இருக்குல்ல, அது எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் எப்போவுமே எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபேப்ரிக்கையும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆன்ஃபோல்டிங்கில் தானே எடுத்தோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க 4.25 இன்ச்சு. 1.5 இன்ச் வந்து நான் 1.25 எடுத்துப்பேன். ஸோ 1.25 இன்ச் வந்து எனக்கு கொக்கிக்கு. சரிங்களா? இந்த ரிமைனிங் 2.5 இன்ச் எல்லாருமே 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு சொல்லுவாங்க. நான் 1.25 இல்லை 4 இன்ச்சு போயிடும். அந்த 1.5 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் அப்படி தான். நான் 2.25 கிட்ட எடுப்பேன். ஸோ ஒரு 0.5 தானே எக்ஸஸாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? 1.25 1.5 to 2.5 1.5 2.5 ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைண்ணா. ஓகேவா? இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய பீஸ் நமக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம உடனே கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது அப்படியே எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷிங் முடிச்சாச்சு. ஸோ எல்லா பேட்டர்னோட குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ப்ராசஸ்க்கு நம்ம எடுக்கணுன்றத சொல்கிறேன். பேக் பீஸ் ஓகே, பேக் பீஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்லையும் நம்ம வந்து ஆன்ஃபோல்டிங்கில் தான் இந்த இடத்த வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கையோட இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம நாச்சஸ் வந்து இன்னும் போடாமல் வச்சுருக்கோம். ஸோ நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அப்படியே கீழேயும் சென்டர் ஃப்ரண்ட்டை முடிச்சாச்சு.